தமிழர் வந்து ஒரு 17 குலங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழைய இலக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா 18 தொழில் சார்ந்த சமூகங்கள் பலவித குலங்களாச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உழவு செய்கிறவங்க, நான் நெசவு செய்கிறவன். இப்போ உங்கள் வீட்டில் உழவுக்குரிய ஒரு மரபு பண்பாடு அதோடைய மொழி பேசப்பட்டு வரீங்க. உங்கள் வீட்டில் வந்து வெளியே போயிட்டு வர சமயத்தில் நீங்கள் வந்து வயலில் போயிட்டு வரப்போ காலை வந்து வெளியே கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவீங்க. நான் நெசவில் இருக்கேன், நான் வந்து வயலில் காலை வைக்கலை, நான் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைவேன். அப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை, இது எங்களுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் தள்ளி இல்லைங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இதுதான் வந்து தொழில்கள் வழியில் உருவானத்தில் இந்த இணைப்பாடு. இப்போ நான் வந்து ஆடு கறி சாப்பிடுவேன், நீங்கள் வந்து ஆடை கும்பிடுவீங்க. நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவேன், நீங்கள் மாடை கும்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து சில இடைவெளி இருக்குல்ல. இதுதான் வந்து தொழில் சார்ந்த சமூகங்கள் பின்னாடி ஜாதிகளாக கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கோயில் போவீங்க வழிபாடு பண்ணுறதுக்கு, நான் எனக்கு ஒரு கோயில் போவேன். உங்களுடைய முறையில் ஒரு காது குத்துறது, மொட்டடிக்கிறது, திருமணம், கடைசி இறுதி சடங்கு உங்களுடைய ஒரு முறையில் ஒரு வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய முறையில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தச்சு சார்ந்த தொழில், நெசவு சார்ந்த தொழில், உழவு சார்ந்த தொழில், பானை சார்ந்த தொழில், அப்போ இந்த 17 குலங்கள் 17 குடிகள்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய இதுதான் பின்னாடி ஜாதிகளாக கட்டமைக்கப்பட்டது.